ஹாய் டியர் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம இப்போ ஒரு சின்ன vlog பார்க்க போகிறோம். சென்னை டு திருச்சி போன vlog. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் திருச்சி போனோம். நான், வினோத்து, பாப்பா 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வினோத்தோட வீட்டுக்கு போகிறோம். அதனால வினோத் வந்து ஆரத்திலாம் எடுத்து எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் முசிறிக்கு 1 டே பிஃபோரே வந்துட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து ஃபங்க்ஷன்னால் முன்னாடியே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணதுக்காக நான், வினோத்து, பாப்பாலாம் முன்னாடியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு சீருக்கான அரேஞ்ச்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்புறம் வரவங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு வாங்க வாங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஜாலியாக பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஏதோ அமைதியாக தான் இருந்தா, அப்புறம் போக போக தெரிஞ்சிடுச்சான்னு தெரியல, செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டா. கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் உட்கார வச்சோம். ஆனாலும் லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க மொட்டை அடிக்கிறவங்க சொன்னாங்க, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ டைட்டாக வினோத் பிடிச்சனால கொஞ்ச நேரத்தில் மொட்டை அடித்து முடிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு அவளை குளிப்பாட்டிட்டு அங்கேயே ரெடி பண்ணிவிட்டு சந்தனம் தேய்ச்சிட்டு இதெல்லாம் பண்ணோடனே அவள் டயர்டாகி தூங்கிட்டாள். சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆகிட்டு பாப்பாவுக்கு காது குட்ட போயிட்டோம். இதுதான் மெயின் திங். பாப்பாவுக்கு வந்து காது குட்ட போகிறோம். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக ஆகிடுச்சி. பாப்பாவுக்கு காது குட்டோடனே செம்ம அழுக. அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது பண்ணி அவளை சமாதானப்படுத்தினோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீடியோவில் என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அப்படியே நர்வஸாக ஒரு மாதிரி எனக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்புறம் பாப்பாவை சமாதானப்படுத்தி விளையாட்டுலாம் காமிச்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பாப்பா எங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருந்தா. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, வந்து எனக்கு மொட்டை அடித்து காது குத்தி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டா. ஸோ நான் கூப்பிட திரும்பவே இல்லை அவள். இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாரும் திருப்பியும் ஃபேமிலி ஃபோட்டோஸாக பாப்பா மொட்டை அடித்தோன்னே எல்லா ஃபேமிலி ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வினோத்தோட வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து அம்மாவும் வினோத்தோட சித்தியும் வந்து ஆர்த்தி எடுத்து எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. அண்ட் தட்ஸ் இட் மக்களே, இந்த vlog முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.